டத்தின் படுகா ஸ்ரீ அப்சா ஃபடினி டத்தோ அப்துல் அசீஸ் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இணைப்பு வளர்ச்சி முயற்சிகளின் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக நலன்களை காக்க பாடுபடும் முன்னோடியாவார். டத்தின் அப்சா ஃபடினி தனது ஆரம்ப கல்வியை கோலாலம்பூர் கார்டன் இன்டர்நேஷனல் பள்ளியில் பெற்றார். பின்னர் யுனைடெட் கிங்டத்தில் உள்ள சென்ட் ஜார்ஜ் எஸ்காட் பள்ளியில் A லெவல்ஸை முடித்தார். அதன்பின் லண்டன் பல்கலைக்கழகத்தின் ஸ்கூல் ஆஃப் ஓரியண்டல் அண்ட் ஆப்பிரிக்கன் ஸ்டடீஸில் வளர்ச்சி ஆய்வுகள் மற்றும் பொருளாதார துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார். சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் நகர வளர்ச்சியில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டிருந்ததால் இவர் லண்டன் கிங்ஸ் கல்லூரியில் நிலையான நகரத்துறையில் முதுகலை பட்டமும் பெற்றார். வெளிநாட்டில் கல்வி கற்கும் காலத்தில் அவர் மாணவர் தலைமைத்துவத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். சாஸ் மலேசியா சொசைட்டியின் தலைவர் பொறுப்பையும் டீச் ஃபார் மலேசியா என்ற அரசு சாரா அமைப்பின் வளாக பிரதிநிதியாகவும் பணியாற்றினார். தனது தொழில்முறை வாழ்க்கையில் டத்தின் அப்சா ஃபடினி பல சேதமடைந்த பகுதிகளை செழிப்பு மலைக்காடுகளாக மாற்றும் திட்டங்களை வழிநடத்தியுள்ளார். மேலும் அவர் சான்றளிக்கப்பட்ட மர பராமரிப்பு நிபுணரும் ஆவார். மேலும் தி ஸ்டார் நாளிதழில் எழுத்தாளராக இருந்து மலைக்காடு பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மை தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்தும் வருகிறார். 2023 ஆண்டு துபாயில் நடந்த COP28 UNFCCC ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை மாற்ற மாநாட்டில் மலேசியா பெவிலியனில் உலக அளவிலான பார்வையை வழங்க அவர் அழைக்கப்பட்டார். அவர் இலவச உணவு சங்கம் மூலம் பழங்குடி சமூகங்களுக்கான உணவு பாதுகாப்பு திட்டங்களில் ஈடுபட்டுள்ளார். அதோடு சர்வதேச மன்னிப்பு சபை மூலம் மனித உரிமை ஆதரவு நடவடிக்கையிலும் பங்கு கொண்டுள்ளார். ஹிபிக் ஹோம் பில்டரின் மூலம் மலேசியா முழுவதும் பின்தங்கிய பழங்குடி சமூகங்களுக்கு பாதுகாப்பான வீடுகளையும் அவர் கட்டி தந்துள்ளார். டத்தின் அப்சா ஃபடினி சான்றளிக்கப்பட்ட நீர்மூழ்கி, டென்னிஸ் வீராங்கனை, அரை மராத்தான் ஓட்டக்காரர் என்பதோடு ஃபார்முலா 1 பந்தயத்திற்கும் மிகுந்த விருப்பம் கொண்டவர். ஸ்லாங்கூர் அரச குடும்பத்தில் அவரது வருகை பாரம்பரியத்தை மதிப்பதோடு சமூக சேவைக்கும் முன்னேற்றத்திற்கும் மதிப்பையும் உயர்த்தும் புதிய அத்தியாயமாக கருதப்படுகிறது.